எல்லா புகழும் இறைவனுக்கு. நம்ம இப்போ வந்து உமர் இல்லா ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை பற்றி பார்ப்போம். உமர் அலி அல்லா கிட்டத்தட்ட 69 நாடுகளில் அவங்க வந்து அதிபதியாக இருந்திருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஆளை அனுப்பி வைப்பாங்க. எல்லா இடத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி மிஸ்ர் நாட்டை அம்ர் இப்னு ஆஸ் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்க ஆட்சி பண்ணாங்க. அங்கே வந்து மாற்று மதத்தின் அதிகம் இருக்கிற நாடு அது. அங்கே வந்து நைல் நதி ஓடிட்டு இருக்கு. நைல் நதி வச்சு தான் அந்த ஊரில் பொழப்பே நடக்குது. அப்போ வந்து வருஷம் வருஷம் அந்த தண்ணி வற்றும் போது ஒரு பெண்ணை அலங்காரம் பண்ணி அந்த தண்ணிக்கு உயிர் பலி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். இப்படியே வருஷம் வருஷம் வற்றும் போது உயிர் பலி கொடுப்பாங்க, ஓட ஆரம்பிச்சிடும். என்ன இது அப்போ அதனால தான் ஓடுது அப்படின்னு அந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த வருஷம் வந்து தண்ணி வத்துச்சு. அப்போ வந்து அம்ர் இப்னு ஆஸ்கிட்ட வந்து அனுமதி கேட்குறாங்க. நாங்கள் வந்து இது உயிர் பலி கொடுக்கலாமான்னு. இல்லை, நான் உமர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படி உமர் அல்லாவுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. உமர் அலில்லா வந்து பதில் எழுதுகிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ்க்கும் பதில் எழுதலை, ஊர் மக்களுக்கும் பதில் எழுதலை. நைல் நதிக்கு பதில் எழுதுனாங்க. அப்போ ஊர் மக்கள் கேட்குறாங்க, நாங்கள் நாட்டை கைப்பற்றின புதுசில் உங்கள் மத விஷயத்தை நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொன்னீங்க, இப்போ ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்டா நாங்கள் தலையிட மாட்டோம், ரோட்டுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் தலையிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு நைல் நதிக்கு கடிதம் எழுதிருக்கீங்களே, அது எப்படி படித்து பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. நீங்கள் போடுங்க, நைல் நதியில் கொண்டு அந்த கடிதத்தை போடுங்க, படிக்குதா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நைல் நதி படித்து பார்த்து தண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, நீ உன் கட்டுப்பாட்டில் இருந்தால் நீ ஓட வேணாம், அந்த தண்ணி எங்களுக்கு தேவையில்லை, நீ அல்லாவின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கேன்டா, உடனே ஓட ஆரம்பிச்சிடு அப்படின்னு நாங்கள் எழுதியிருப்பாங்க. உடனே ஓட ஆரம்பிச்சிடும். இப்படி தான் அல்ல அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி தான், நியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஆண்டவன் செயல் கொடுக்குறான். மாற்று மதத்தினர் நினச்சிக்காங்க பொண்ணை காவு கொடுத்தா தான் ஓடுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே ஓடிச்சு. இப்போ நம்ம வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் இல்லையா? நம்ம முஸ்லீம்கள் பிரகாரம் நம்ம எண்ணத்தின் பிரகாரம் அல்ல ஓட வச்சுட்டான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் எல்லாம் செய்வான். செய்தா வந்து கெடுப்பான் இல்லையா? மாற்று மதத்தினருக்கு நீங்கள் பொண்ணை அலங்காரம் பண்ணி விடுங்க, அப்போ தான் தண்ணி ஓடும் அப்படின்ட்டு. அதே மாதிரியே நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ முஸ்லீம்கள் ஆட்சி வந்தோடனே தண்ணி தன்னாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நல்ல எண்ணமாக இருக்கணும். நம்ம பிள்ளை கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்போ கடைசி வரைக்கும் இருக்கும். நம்ம நினைப்பே சரியில்லை. நம்ம பிள்ளை விட்டுட்டு போயிடுவானோ, பணம் அனுப்ப மாட்டானோ, இப்படியே நம்ம நினைக்கிறோம். அப்படி நினச்சா அது மாதிரி தான் நடக்கும். இன்னமல் அகமாலு பின்னியாத்தியும், நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. ஆகவே நாம் நல்லதாக நினைப்போம், நல்லதே நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.